ஃபேஷன் சென்ஸ். ஃபேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸிங் என்ன எஸ்தெட்டிக் மேனர், எஸ்தெட்டிக் வேலை. அதாவது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இவங்கள பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபேஷன் சென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக கிளாத் வியர் பண்ணணும். அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு மட்டும் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் பார்க்கறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது பேர் தான் ஏஸ்தெட்டிக் சென்ஸ். ஏஸ்தெட்டிக்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து இட் கிவ்ஸ் வேல்யூ டு த ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுடைய டிமீனர் அண்ட் நம்மளுடைய லுக்கை வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் வந்து நம்மளை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்றதை சொல்லும். நான் வந்து ஏதோ ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், காரணம் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஃபேஷன் சென்ஸ், ஐ ஹேவ் ஜீரோ ஃபேஷன் சென்ஸ். ஏன் அப்படின்னா, நான் இப்போ என் வீட்டில் இருக்கேன், நான் வந்து இப்போது ஹைஃபையாக வந்து ட்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, சாஃப்ட் காட்டன் கம்ஃபர்டபுள். இங்கேருந்து இது போட்டுக்கிட்டு வந்து நம்ம எங்கேயாவது ரெஸ்பெக்டபுளான ஒரு திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல வந்து போனால் வந்து நம்மளை வந்து கம்மியாக வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? எஸ். ஏன்னா ஐம் வேரிங் கிளாத் தட் இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் இந்த கிளாத் போட்டுட்டு நான் வந்து லைக் ஒரு கம்யூனலாக இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து என்னால் போக முடியும். அண்ட் அங்கே வந்து யாருமே வந்து இதனால் வந்து நான் குறைவாக பார்க்க மாட்டாங்க. அண்ட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைனாலும் அதை வந்து பார்க்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு இது இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபேஷன் சென்ஸ் வந்து அவுட் ஆஃப் டச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். நான் வந்து அவுட் ஆஃப் டச் தேர்ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து வாரம் வந்து நான் வந்து வெளியே இருக்கேன், அவுட் ஆஃப் டச் வித் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த அவுட் ஆஃப் டச்லேருந்து நான் வந்து டச்சுக்கு வந்து வரணும். ஐ நீட் டு கெட் இன் டச் வித் த ரியாலிட்டி அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபேஷன் சென்ஸை வந்து எங்கேருந்து எடுக்கிறது, எது வந்து நான் ஃபேஷன் அப்படின்னு எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கேட்டால் வந்து நான் வந்து மிஸ்டர் துல்கர் சல்மான் அவர்களை தான் வந்து நான் சொல்லுவேன். இஸ் ஃபேஷன் சென்ஸ் இஸ் குட் அண்ட் இஸ் அப் டு த பாயிண்ட். அவருடைய ஃபேஷன் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய லெக்ஸ் அண்ட் அவருடைய பாடி ப்ரொப்போர்ஷன் இருக்குது. ஒரு ப்ரொப்போர்ஷன் எல்லாருக்கும் ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கும். அந்த ப்ரொப்போர்ஷன் அவர் கரெக்டாக வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போடுவார், நல்ல ட்ரெஸ் போடுவார். ஸோ தட் அவர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து பாடி டைப் பண்ணி நம்மளுடைய லெக் பாடி டு நம்மளுடைய அப்பர் பாடி டு லோயர் பாடியோடைய காம்போசிஷன் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு மீட்டிங் போகிறோன்னா ஃபார்மல் வேரில் வந்து எந்த மாதிரியான ஃபார்மல் வேர், என்ன கலர் கோடிங், கலர் பேலட் அப்படிலாம் இருக்குது. ரெட்டுக்கு வந்து ப்ளூ வந்து போட்டால் அது நல்லா இருக்காமா தெரில, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒயிட், ரெட், ஒயிட், ப்ளூ, பிங்க், ஆரஞ்ச், எல்லோ இருக்குது. ஸோ எஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கலர் பேலட் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குது. நம்ம பாடி கலர் என்ன, இதுக்கும் ரேசஸ்க்கும் சம்மந்தம், நம்ம பாடியோட கலர் என்ன, அந்த நம்ம பாடியில் வந்து நம்ம என்ன கலர் ஆஃப் ட்ரெஸ், எந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து நம்ம போட்டால் வந்து நம்ம நல்லா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை வேர் பண்ணி பார்த்து உண்மையாகவே நல்லா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இது பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அவுட் ஆஃப் டச்லேருந்து இன் டச் வித் த ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே வரலாம். ஸோ அதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து துல்கர் சல்மான். அவருடைய மூவிஸ்லேயும் சரி, அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் சரி, அவர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். அதை காப்பி பண்ணி அதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஒரு ஃபேஷன் சென்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எஸ் இது முடிச்சிட்டோம்னா இது வந்து நேச்சுரல் ப்ளீஸிங். என்னுடைய சென்ஸ் ஆஃப் ஃபேஷன்ன்றது நேச்சுரல், ப்ளீஸிங் அண்ட் கைண்ட் அண்ட் ஒரு ஹானஸ்ட் டிமீனர் கொடுக்கணும். நம்ம வந்து ஆண் பாதி ஆடை பாதியா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய், see you.